60 ஆண்டுகளாக உன்னை பிச்சைக்காரனாக மாற்றி நிற்கிற மறுபடியும் நீ ஓட்டு போடுவது நீ வாழவா? இல்லை. கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் நீ உழைத்துக் கொண்டிருக்கிறாய். அது ஒரு கட்சி கிடையாது. கருணாநிதியின் குடும்ப சொத்து, பிரைவேட் லிமிடெட், கார்பரேட் கன்சர்ன். கட்சினா எப்படின்னு சொல்றாய் அப்படின்னு. தேர்தலில் நிக்க வேட்பாளர்கள்ட்ட நேர்காணல். கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பிய? 10 கோடி. தேர்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? 50 கோடி. போங்க, அடுத்த ஆளை கூப்பிடு. கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 20 கோடி. தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணீங்க? 100 கோடி. போங்க, நீங்க வாங்க. கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 30 கோடி. தேர்தல் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 150 கோடி. தேர்தல நில்லுங்க, டிக்கு. இதுக்கு பேரு கட்சியா கம்பெனியாடா? எங்களை பாரா. என் மகள்கிட்ட இங்க நிக்கிறதுக்கு என்ன செய்யறது தெரியல. என் மகளை நிப்பாட்டின போன போட்டேன். அப்பா மகளே, அப்பாவுக்கு ஒரு உதவி செய்வியாடா? என்னப்பா செய்யணும்? இந்த பெரம்பலூர் தொகுதியில போட்டிடுவேடா. சரிப்பா, வேலை அது கிடக்கட்டும். வேலையை விட்டு வந்து நிக்கிறேன். பேராசிரியர் வேலை அது கிடக்குறல. எந்த வேலையும் செய்யலாம். நாளை இனத்தின் விடுதலையே முதல் வேலை. அதை செய்ய வந்து நிற்கிறவள் என் மகள் தேன்மொழி. இப்படிப்பட்ட மான மரத்திகளை கைவிட்டு விட்டால் இந்த நிலம் வாழ்வதற்கும் எழுவதற்கும் மீள்வதற்கும் வாய்ப்பே கிடையாது. எல்லாம் பயப்பட்டான். சீமாங்கச்சியிலையா என்னைய ரைடுலாம் வருதே. பல டாக்டர்கள் பயந்து போனாங்க. அதையும் மீறி 16 டாக்டர்கள் என்னை நம்பி என்னோட தேர்தலில் போட்டிடுறாங்க. நீ எல்லாரும் சொல்லுவாய் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று. யாரோடு சேர்ந்து ஒழிப்பாய்? யார் ஊழல் லஞ்சத்தை யாரோடு சேர்ந்து ஒழிப்பாய்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்களை ஒழிக்க வேண்டும். அப்போதான் அது ஒழியும். இந்த நாடு ஊழல் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசம். எப்படி ஒழிப்ப? ஒரே வாய்ப்பு இருக்கிறது. எப்படி வாய்ப்பு இருக்கிறது? நீ ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான பெருநெருப்பாக மாறு. நான் மாறுறேன், என் மகள் மாறுவா. நம் ஒவ்வொருவரும் மாறினால் சமூகம் மாறும். உடன் பிறந்தவனே, சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சுவற்றிலும் எழுதியிருக்கும். இறங்கி கூட்டுவது யார்? சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் எல்லாருக்கும் நிச்சயம். அப்படி பண்ணிருக்கணும், இப்படி செஞ்சிருக்கணும். சீமா அப்படி பேசிடக்கூடாது, சீமா அப்படி பண்ணிடக்கூடாது. செய்யி. நாடு சரியில்லை, எவனும் சரியில்லை என்று எவன் பேசுகிறானோ அவன் தான் சரியில்லை. எவனும் சரியில்லை, நீ சரிதானே, வா வா, சரியானதை செய். என் மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே எளிதானதை செய்கிறார்கள், சரியானதை செய்ய மறுக்கிறார்கள்.